மே 18 முள்ளிவாய்க்கால் கஞ்சி. அது லட்சக்கணக்கான ஈழத்தமிழ் மக்களின் நினைவு. முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது ஒரு சாதாரண குணமல்ல. பசி, உயிர் வாழ்வு, கண்ணியம், இழப்பு மற்றும் இன்னும் முடிவடையாத நீதிக்கான சின்னம். ஒரு கிண்ணம் கஞ்சி, அதை பார்த்தால் சிலருக்கு அது வெறும் உணவாக தோன்றலாம். இது அந்த போர் சூழலிலும் ஈழத்து மக்களின் ஒற்றுமையின் அடையாளம். தான் மட்டும் என்று இல்லாமல் ஒரு இனத்திற்கு அது உயிர் காத்த நினைவு. மே 18 வந்தாலே ஏன் தமிழர்கள் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குகின்றார்கள்? ஏன் இந்த கஞ்சி இவ்வளவு உணர்வு பூர்வமாக அதை ஏன் செய்கின்றார்கள்? ஏன் அதில் சுவை இல்லை? ஏன் அதை வாங்கும் போது சிலர் அழுகின்றார்கள்? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல நாம் 2009 இருந்து மட்டும் தொடங்க முடியாது. அதற்கு முன் நடந்த பல வருடங்களின் வரலாற்றை பார்க்க வேண்டும். இது வெறும் போரின் கதையல்ல. இது ஒரு இனத்தின் உரிமை போராட்டம் மற்றும் இன்னும் முடிவடையாத நீதிக்கான கேள்வி. இது காணொலி செய்தி மட்டுமல்ல, மறக்கப்படக்கூடாத நினைவுகளை மனித கண்ணியத்துடன் நாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காக 1948 குடியுரிமை சட்டங்களினால் தமிழர்கள் குடியுரிமையற்ற நிலைக்கு தள்ளப்பட்டதாக வரலாற்று ஆய்வுகள் கூறுகின்றன. 1956 சிங்களம் மட்டுமே அரச மொழி. தமிழர்களுக்கு அது வெறும் மொழி பிரச்சனை அல்ல, அது அரசுடன் பேசும் உரிமை, வேலை வாய்ப்பு, கல்வி, அடையாளம் மற்றும் நாம் சமமான குடிமக்களா என்ற கேள்வி. பிறகு கல்வி வாய்ப்புகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் பல தமிழ் இளைஞர்களுக்கு எங்கள் எதிர்காலம் குறைக்கப்படுகின்றது என்ற உணர்வை உருவாக்கியது. 1981 யாழ்ப்பாண நூலகம் எரிந்தது. அது ஒரு கட்டிடம் மட்டுமல்ல, அது ஒரு இனத்தின் நினைவகம். கையெழுத்து பிரதிகள், புத்தகங்கள், அறிவு என தமிழர்களுக்கு அந்த தீ ஒரு நூலகத்தை மட்டும் எரிக்கவில்லை, எங்கள் இனத்தின் வரலாற்றை அழிக்கின்றார்கள் என்ற பயத்தை ஏற்படுத்தியது. பிறகு வந்தது 1983. அது கருப்பு ஜூலை. தமிழர்கள் குறிவைக்கப்பட்ட வன்முறை, எரிந்த வீடுகள், தப்பிச் சென்ற குடும்பங்கள், பயம், இடப்பெயர்வு. அந்த நாட்களின் பின்னர் பல தமிழ் இளைஞர்கள் அமைதியான அரசியல் மட்டும் போதாது என்று நம்பத் தொடங்கினார்கள். தமிழர்கள் அரசியல் முதலில் ஆயுதமாக தொடங்கவில்லை, அது உரிமைக்கான கோரிக்கையாக தொடங்கியது. மொழி உரிமை, சமத்துவம், பாதுகாப்பு, சுயநிர்ணயம். ஆனால் நிறைவேறாத அரசியல் ஒப்பந்தங்கள், நம்பிக்கையின்மை, வன்முறை இவை அனைத்தும் சேர்ந்து நாட்டை ஆயுத மோதலுக்கு தள்ளின. LTT உட்பட பல ஆயுத இயக்கங்கள் உருவானது. போர் ஆரம்பித்த பிறகு சிங்கள பேரினவாதத்தினால் அதில் மீண்டும் அதிகமான தமிழர்களே பாதிக்கப்பட்டனர். 2009 போர் இறுதி மூச்சை எட்டியது. ஆயிரக்கணக்கான தமிழ் பொதுமக்கள் மிகச்சிறிய நிலத்துண்டுக்குள் சிக்கினர். முள்ளிவாய்க்கால், நோ ஃபயர் சோன் என்று அறிவிக்கப்பட்ட இடங்கள் கூட பாதுகாப்பாக இல்லை என்று பாதிக்கப்பட்டவர்கள் நினைவுகள் இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. மக்கள் ஓடிக்கொண்டே இருந்தார்கள், ஒரு இடத்தில் இருந்து இன்னும் ஒரு இடம். கையில் குழந்தை, பின்னால் முதிய தாய், மேலே செல் சத்தம், முன்னால் முடிவில்லாத பயம். நோ ஃபயர் சோன் என்று அழைக்கப்பட்ட அந்த குறுகிய நிலப்பரப்புக்குள் தமிழ் மக்கள் தள்ளப்பட்டார்கள். அங்கே தமிழ் இனம் முற்றிலுமாக அழிக்கப்பட முயன்றதாக பல உயிர் தப்பியவர்கள் நினைவு கூறுகின்றார்கள். வெறித்தனமான தாக்குதல்களில் உணர முடியாத அளவுக்கு மக்கள் உயிரிழந்தனர். மிஞ்சியிருந்தவர்கள் தண்ணீருக்காக அலைந்தார்கள், ஒரு மருந்தாக காத்திருந்தார்கள். அங்கே ஒரு தாய் உயிரிழந்தபடி கிடந்தாள். அவர்களின் மார்பில் பசியால் அழுத குழந்தை இன்னும் பாலை தேடி முகம் புதைத்தன. அந்த காட்சி மனித இனத்திற்கே ஒரு அவமானம். சிங்கள பேரினவாதத்தின் இன அழிப்பு, கடைசி மணித்துளிகள். மனிதனா மிருகமாகென்று கூட பிரித்தறிய முடியாத இருள் சூழ்ந்திருந்தது. அப்போது பல மக்களின் வலி மீண்டும் மீண்டும் மனதிலே வருகின்றது. ஒருவர் இங்கே இருந்தார், அந்த நொடியில் அவர் இல்லை. ஒரு குடும்பம் சிதறியது, ஒரு குழந்தை தாயை அழைத்தது, ஒரு தாய் தனது குழந்தையை தேடி அலன்றாள். சிலருக்கு இறந்த உறவுகளை கட்டி அணைத்து அழுவதற்கே நேரமில்லை. அந்த துயரத்தை
சொல்லி முடிக்கவும் முடியவில்லை. முள்ளிவாய்க்கால் பற்றி பேசும்போது உணவு இல்லை என்று சொன்னால் மட்டும் போதாது. அங்கு ஒரு இனத்தின் வாழ்க்கையே கேள்விக்குறியானது. பசி. ஒரு குடும்பத்தில் இந்த கொஞ்சம் உணவை குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா அல்லது முதியவருக்கா, காயமடைந்தவருக்கா என்ற கேள்வியே வேதனை. தண்ணீர் எடுக்கச் செல்வதற்கே உயிர் ஆபத்து. பதுங்கு குடிகள், அவை பாதுகாப்பான அறைகள் இல்லை. மண் தோண்டிய குடிகள், சிறிய இடம், வெப்பம், வியர்வை, மூச்சு திணறல், குழந்தை அழுகை. ஆனால் வெளியே போனால் உயிராபத்து. பெண்கள், அவர்களின் துயரம் பலமுறை சொல்லப்படாமல் விடப்படுகின்றது. தனியிடமில்லை, குளிக்க முடிவில்லை, உடை மாற்ற முடியவில்லை, மருத்துவ பொருட்கள் இல்லை. இது வரும் வசதி குறைவுகள்ல, மனித கண்ணியத்தின் உடைப்பு, போரின் அரசியலை புரியாத தருணங்கள். ஆனால் பயத்தை மட்டும் புரிந்திருந்தனர். பாதிக்கப்பட்டோர் பலர் இன்னும் இன்று வரை அந்த நினைவுகளோடு வாழ்கின்றனர். உடல் காயங்களோடு, மனக்காயங்களோடு நான் எப்படி பிழைத்தேன் என்கின்ற அந்த கேள்வியோடு. அந்த இறுதி நாட்களில் பலருக்கு கிடைத்தது அரிசி, தண்ணீர், அதுவே கஞ்சி. அந்த நேரத்தில் மக்களுக்கு கிடைத்தது இதுதான். அது சுவைக்காக அல்ல, உயிர் பிழைக்க. ஆனால் இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்படுகின்ற போது அது ஒரு சாதாரண உணவு அல்ல, அது ஒரு நினைவு. எங்கள் மக்கள் ஒரு காலத்தில் உயிர் காக்க இந்த கஞ்சி கிண்ணத்தையே பிடித்திருந்தார்கள் என்ற சாட்சி. அதன் தோற்றம்தான் அதன் வரலாறு. அதனால் தான் கஞ்சி கொடுப்பது மட்டும் போதாது, அதன் பின்னுள்ள வரலாறும் சொல்லப்பட வேண்டும். வரலாறு மறக்கப்படாமல் இருப்பதே நம் அடையாளம். முள்ளிவாய்க்கால் கஞ்சி ஒரு குணமல்ல, அது ஒரு இனத்தின் வலிமை மிகு நினைவு. காணாமல் போனவர்களின் நினைவு, தாய்மார்களின் கண்ணீர், குழந்தைகளின் பயம் மற்றும் இன்னும் பதில் தேடும் ஒரு மக்களின் நினைவு. இந்த நினைவேந்தல் வெறுப்புக்காக அல்ல, மனிதர்களின் வலியை மறக்காதிருக்க முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த எமது மக்களை நினைவு கூறுகின்றோம். உயிர் பிழைத்தவர்களின் வலியை நினைவு கூறுகின்றோம். காணாமல் போனவர்களின் குடும்பங்களுடன் நிற்கின்றோம். வரலாறு மறக்கப்படக்கூடாது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.